good morning. This is Kalaivani, a certified yoga trainer. Today is day 5. We will see the fifth asana, that is Tirikona asana, which is a standing asana. Okay. So before going to start, let me tell the benefit of this asana. இந்த asanas பண்ணும்போது நம்மளோட spine ரொம்ப flexible ஆகும். Then whoever wants to stay youth எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எங்களோட யூத்ஃபுல்னஸ் வந்து இது ரொம்ப மெயின்டைன் பண்ணும். இஃப் யூ டூ கண்டினியூஸ்லி அப்படின்னா தென் நம்மளோட பேக்கோட மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் வந்து இட் வில் கெட் ஸ்ட்ரென்தன். அண்ட் பாட் பெல்லி இருந்தது அப்படின்னா இட் வில் கெட் ஃப்ளாட். ஓகே. அண்ட் அட்ரினல் கிளாண்டோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது நம்ம பண்ணும்போது ஓகே நம்மளோட லெக்குக்கு 2 feet கேப் இருக்கிற மாதிரி we can place it. ஓகே. இதில் வந்து ரொம்ப மெயின் திங் என்ன அப்படின்னா பிரெத். ஓகே. டவுன்வர்ட்ஸில் போகும்போது எக்ஸேல் பண்ணணும், அப்வர்ட்ஸில் வரும்போது இன்ஹேல் பண்ணணும். ஓகே. ஸோ நம்மளோட ஷோல்டர் லெவலுக்கு நம்மளோட 2 ஹேண்டையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸேல் பண்ணிவிட்டு பெண்ட் பண்ண போகிறோம். ஓகே. இது எப்படின்னா லெஃப்ட் லெக்கில் நம்மளோட ரைட் ஃபிங்கர்ஸை ஹேண்டிலுக்கு வெளியில் டச் பண்ணிவிட்டு அப்புறம் லெஃப்ட் ஃபிங்கர்ஸை வந்து மேலே ரைஸ் பண்ணுறோம். ஃபேஸை வந்து அப்வர்ட் பொசிஷனில் we have to see that. ஓகே. let's get started. இப்போது 2 feet ஷோல்டர் லெவலில் பிளேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸேல் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் ஸ்டார்டிங்கில் 1 minute we can hold it. அதுக்கப்புறம் மெயின் என்ன அப்படின்னா நம்மளோட லெக்கோட நீ வந்து பெண்ட் ஆகக்கூடாது. கம் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன். மேலே இது பண்ணும்போது இன்ஹேல் பண்ணிகிட்டே வரணும். தென் எக்ஸேல் பண்ணிவிட்டு inhale, come back to the original position. Okay. Thank you. Bye.